தாத்தா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சரி எடுத்துக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தேங்க்யூ. பர்த்டே. திவா, இந்த மார்க்கெட் மணி மேலே வரும். சரிண்ணா. சம்பாதிக்கிறதா அவன் கட்டுக்கிட்டா சம்பாதிக்கிறான். ஆனால் வட்டி காசு மட்டும் டிலே பண்ணுவான். பார்த்து அப்பா, இவன் என் ஃப்ரெண்ட் பரத். அப்படியா? இன்னைக்கு என்னோட பர்த்டே, ஆசீர்வாதம் பண்ணுங்க சந்தோஷம்பா uncle. சந்தோஷம்பா. நல்லா இரு, நல்லா இரு. சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஆ, நீங்களும் எடுத்துக்கோங்க. டேய் எடுத்துக்கடா. Happy தேங்க்யூ birthday. அங்கிள். அங்கிள், நான் விசாவை கோயில் கூட்டு போட்டுமா? இதுக்கு எதுக்குப்பா பர்மிஷன் கேட்டுட்டு? அவன் ஆம்பளை பையன், எங்க வேணா கூட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். டேய், எங்கடா போறோம்? பக்கத்துல தான்டா. அண்ணே, விஸ்வாவுக்கு கல்யாண பேச்சு போயிட்டு இருக்குண்ணே. அவனை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்கண்ணே. வாமா இந்து, நீ எப்போ வந்த? கொஞ்சம் முன்னாடி தான் அத்தை. அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி, உட்காரு. தீபா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. நீ என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. ஆ. ஆமா, உங்க அப்பா எங்க? அம்மா, அதான் சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காரேம்மா. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவேன், நீங்களும் இன்னைக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் வரலையா? இருக்கட்டும், அவரை கவனிச்சுக்கிறேன். இந்தாடா கோயில் பிரசாதம். உன் பொண்டாட்டியும் வர சொல்லு. அம்மா, அவ உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்காமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குமரேசன் மாமா இருக்காருல்ல, அவர் பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டாளாம். அந்த விஷயம் தெரிஞ்சு கோபத்துல அந்த பொண்ண அவங்க அப்பா வெட்டி கொன்னுட்டாராம். ஏண்டா, நான் தான் வெளியில இருந்து வந்திருக்கேன், எனக்கு வேர்க்குது. ஏசி ஓடிட்டு இருக்குது, உனக்கு ஏன் வேர்க்குது? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஆ. தீபா, குடிக்க தண்ணி கேட்டனே, என்னாச்சு? ஏன் இந்து, நீ ஏன் சொல்லு. என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்றது தப்பு தானே? ஒரு பெத்தவங்களா பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நினைக்கும் போது கோவம் வரதானே செய்யும். ஏன் அந்த இடத்துல நான் இருந்தா நானும் அதை தான் பண்ணியிருப்பேன். அத்தை, ஆனா இதெல்லாம் முட்டாள்தனம் இல்ல? ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக கொலை பண்றதெல்லாம் அதை விட பெரிய தப்பு இல்லையா? அதுவும் இல்லாம இது 2 பேரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணலாம்னு சொல்ல வரியா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்ல வரல அத்தை. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகிறது எவ்வளவு தப்போ, அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணையும் அவ வயித்துல வளர குழந்தையையும் கொல்றது அதை விட பெரிய தப்பு இல்ல? அண்ணா சொல்லுப்பா. இந்த அருகில் டீ கடை, அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா வரீங்களா? ஏய், இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்குன்னு இப்படிதான் வழிமறிப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவில்ல? தீபா கர்ப்பமா இருக்கு. என்னது? தீபா கர்ப்பமா இருக்காளா? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சேரக்கூடாதுன்னு அவளை அவ்வளவு சொல்லியும்
அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. அவளை நான் வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிறேன். ஆ? இருங்க இருங்க இருங்க. உங்க பையன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை கர்ப்பமாக்கிட்டு இந்த பாருங்க, தப்பு 2 பேர் மேலயுமே இருக்கு. அதனால இப்ப வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி கோவப்படாம ஒழுங்கா அவங்கள சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நான் கோவப்படாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கா. இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சு அவளை ஏத்துக்கணுமா? இது பாருங்க, நீங்களும் ஒண்ணு நல்லவங்க இல்ல. அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தானே உங்க பையனுக்கு தீபாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இது பாருங்க, தீபா விஷயத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கா அவங்க 2 பேரும் ஏத்துக்கிற வழிய பாருங்க. அத்தை என்னத்த எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? தீபா கர்ப்பமா இருக்கால்ல, இது வரைக்கும் அவளுக்கு சடங்கு சம்பிரதாயம்னு எதுவுமே பண்ணல. அதனால நாளைக்கு தீபாவுக்கு பூ முடிச்சு நலங்கு வச்சிருவோம். அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அக்கா பாத்துக்கா இரு பாத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும்.